வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பனித்தாள் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படிவு பாறைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த படிவு பாறைகள் அப்படிங்கிற பாடத்துக்குரிய படித்தலை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஓரிட்டு இடத்தை நிரப்புக. முதல்ல வந்து செடிமெண்டரி என்ற சொல் வந்து டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. செடிமெண்டரி என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அந்த செடிமெண்டரிங்கிற வார்த்தை வந்து டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து. இந்த மொழி லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்க. செடிமெண்டரி என்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து செடிமெண்டம் என்ற வார்த்தையின் பொருள். செடிமெண்டம் அப்படின்ற வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிய வைத்தல். செடிமெண்டம் என்ற பொருள் வார்த்தை என்ன? படிய வைத்தல். செடிமெண்டம் அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்னது? படிய வைத்தல் என்ற பொருள் தரும். செடிமெண்டம் என்ற வார்த்தையின் பொருள் படிய வைத்தல். மூன்றாவது என்ன அப்படின்னா படிவு பாறைகள் டேஷ் அழைக்கப்படுகின்றன. படிவு பாறைகள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அடுக்கு பாறைகள் அப்படின்னு நினைக்கிறோம். படிவு பாறைகள் இன்னொரு என்னது? அடுக்கு பாறைகள். அடுக்கு பாறைகள். படிவு பாறைகள் டேஷ் அழைக்கப்படுகின்றன அப்படின்னா எவ்வாறு அழைக்கிறோம்? அடுக்கு பாறைகள் அழைக்கிறோம். அடுத்தது டேஷ் பாறைகள் உயிரின படிவங்களை கொண்டுள்ளன. எந்த பாறைகள் வந்து உயிரின படிவங்கள் இருக்கு அப்படின்னா படிவு பாறைகள். படிவு பாறைகள் அடைந்தது உயிரின படிவங்கள் இருக்கிறது. படிவு பாறைகள் அழகறிய. அப்போ வந்து செடிமெண்டரி என்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. செடிமெண்டம் என்ற வார்த்தையின் பொருள் வந்து படிய வைத்தல். படிவு பாறைகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. அடுக்கு பாறைகள். படிவு பாறைகள் வந்து டேஷ் பாறை வந்து உயிரின படிவங்களை கொண்டுள்ளன. டேஷ் பாறைகள் அப்படின்னா படிவு பாறைகள் பார்க்கிறோம். படிவு பாறைகள் உயிரின படிவங்களை கொண்டுள்ளன. படிவு பாறைகள் வந்து உயிரின படிவங்களை கொண்டுள்ளன. நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குருவினா வந்து முதல் குருவினா. முதல்ல வந்து உயிரின படிவு பாறை என்றால் என்ன? உயிரின படிவு பாறைகள் என்றால் என்ன? உயிரின படிவு பாறைகள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களின் படிவுகள் இறுகி தோன்றும் பாறையை நம்ம வந்து உயிரின படிவு பாறைகள் என்று அழைக்கிறோம். இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களின் படிவுகள் இறுகி தோன்றும் பாறையை உயிரின படிவு பாறை என அழைக்கிறோம். இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களின் படிவுகள் இறுகி தோன்றும் பாறையை உயிரின படிவு பாறை என அழைக்கிறோம். இரண்டாவது வினா பௌதிக படிவு பாறை என்றால் என்ன? பௌதிக படிவு பாறை என்ன அப்படின்னா தீப்பாறை மற்றும் உருமறிய படிவு பாறைகள். தீப்பாறை மற்றும் உருமறிய படிவு பாறைகள் சிதைந்து உருவாகும் பாறை பௌதிக படிவு பாறையாகும். தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய படிவு பாறை. தீப்பாறை மற்றும் உருமாறிய படிவு பாறைகள். பௌதிக படிவு பாறை என்றால் என்ன அப்படின்னா தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள். தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகும் பாறை பௌதிக படிவு பாறையாகும். பௌதிக படிவு பாறை என்றால் என்ன அப்படின்னா தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் சிதைந்து உருவாகும் பாறை பௌதிக படிவு பாறை என்று நாம் அழைக்கிறோம். நம்ம அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருவினா. மூணாவது குருவினா படிவு பாறையின் பண்புகள் யாவை? படிவு பாறையோட பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா படிவு பாறையோட பண்புகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா படிவு பாறை வந்து பல அடுக்குகளை கொண்டது. படிவு பாறை என்பது பல அடுக்குகளை கொண்டதாக இருக்கும். அடுத்து உயிரின படிவங்கள் காணப்படுகின்றன. அது வந்து உயிரின படிவங்கள் வந்து அதில் இருக்கும். அடுத்து வந்து மென்மையான தன்மை கொண்டது. அந்த பாறை வந்து எப்படி இருக்குன்னா மென்மையான தன்மை கொண்டதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக ரசாயன படிவு பாறை. ரசாயன படிவு பாறை உதாரணம். ரசாயன படிவு பாறையினால உருவாகக்கூடிய பாறை என்ன? உருவாகக்கூடிய பாறை என்ன அப்படின்னா ஜிப்சம். ஜிப்சம் தான் அந்த ஜிப்சம் கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன படிவு பாறையினால் உருவாகக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனிப்பாறை. இந்த கனிப்பாறை வந்து என்ன பாறை உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா பௌதிக படிவு பாறை உதாரணம் சொல்லலாம். கனிப்பாறை என்ன சொன்னால் பௌதிக படிவு பாறைக்கு உதாரணம் சொல்லலாம். அடுத்து தோளமைட் அப்படிங்கிறது உயிரின படிவு பாறைக்கு உதாரணம் சொல்லலாம். ரசாயன படிவு பாறைனா ஜிப்சம், கனிப்பாறைனா பௌதிக படிவு பாறை, அடுத்து தோளமைட்னா உயிரின படிவு பாறை. 37 3 34 வேணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பாறை மற்றும் மண் அப்படின்ற நம்ம பாடத்தை நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது அந்த பாறை வகைகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாறை வந்து உருமாறிய பாறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடியது பாறை வகைகளில் கடைசி இருக்கக்கூடிய உருமாறிய பாறை. உருமாறிய
உருமாறிய பாறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உருமாறிய பாறைகள் உருமாறிய பாறைகள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாறை வகைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய கடைசி வகையான உருமாறிய பாறைகள் அப்படின்ற கடைசி வகையை பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி வகை. இது 3வது வகையான உருமாறிய பாறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உருமாறிய பாறைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த உருமாறிய பாறைகள் என்னங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா மார்பா அப்படிங்கிறது வந்து மெட்டா மார்பா மெட்டமார்பிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மெட்டமார்பிக் அப்படிங்கிற வார்த்தை. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து உருமாறிய பாறைகள்னு சொல்லுவோம், மெட்டமார்பிக் சொல்லுவோம். இந்த மெட்டமார்பிக்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா மற்றும் மார்பா என்ற 2 கிரேக்க வார்த்தைகள் பெறப்பட்டது. இது வந்து கிரேக்க வார்த்தை. ரெண்டுமே வந்து கிரேக்க மொழி வார்த்தை. அதாவது மெட்டமார்பிக், இந்த மெட்டமார்பிக்ன்ற வார்த்தை நம்ம வந்து உருமாறிய பாறைகள் வந்து நம்ம மெட்டமார்பிக்னு சொல்லுவோம். இந்த மெட்டமார்பிக்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா மார்பா என்ற 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. நல்லா கவனிங்க. இந்த மெட்டமார்பிக் என்ற வார்த்தையானது நல்லா கவனிங்க. மெட்டமார்பிக் இந்த மெட்டமார்பிக் என்ற வார்த்தையானது மெட்டா மற்றும் மார்பா என்ற 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்த மெட்டா அப்படின்னா என்னன்னா மாற்றம் அப்படின்னு பொருள். மெட்டா அப்படின்னா என்னன்னா மாற்றம் அப்படின்னு பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பா அப்படின்னா வடிவம் என்று பொருள். வடிவம் என்று அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. மெட்டமார்பிக் அப்படிங்கிற வார்த்தை வந்து மெட்டா மார்பா என்ற 2 கிரேக்க மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்த மெட்டா அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்பா என்ற வார்த்தையுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வடிவம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டமார்பிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருமாறிய பாறைகள் மெட்டமார்பிக் சொல்லுவோம். சரி, இந்த உருமாறிய பாறைகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உருமாறிய பாறைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த உருமாறிய பாறை வந்து எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உருமாறிய பாறை வந்து எவ்வாறு உருவாகிறதுன்னு பார்க்கும்போது இந்த தீப்பாறைகள் மற்றும் படிவு பாறைகள் மற்றும் படிவு பாறைகள் இந்த உருமாறிய பாறைகள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதாவது இது வந்து அதிக வெப்பநிலையின் காரணமாக இந்த தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பநிலையின் காரணமாக இந்த உருமாறிய பாறைகளாக மாற்றம் பெறுகின்றன. அப்போ உருமாறிய பாறைகள் எவ்வாறு உருவாகிறது? இந்த தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பநிலையின் காரணமாக இந்த உருமாறிய பாறைகளாக மாற்றம் அடைகிறது. அதாவது உருமாறிய பாறைகளாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உருமாறிய பாறைகளாக இது மாறுது. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறைகள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து முதல்ல என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய பாறைகள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு முதல்ல வந்து வெப்ப உருமாற்றம் பாறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வகையாக பிரிக்கிறாங்க. உருமாறிய பாறைகள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உருமாறிய பாறைகள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தீப்பாறைகளும் மற்றும் படிவு பாறைகளும் அது வந்து அதிக வெப்பநிலையின் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பநிலையின் காரணமாக இது உருமாறிய பாறைகளாக மாறுகிறது. சரி, இந்த உருமாறிய பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப உருமாற்றம். அதே வெப்ப உருமாற்றம்னா என்ன? முதல்ல வந்து எப்படி இந்த வெப்ப உருமாற்றத்தால எவ்வாறு பாறைகள் உருவாகிறது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து உருமாறிய பாறைகள் ஒரு வகைதான் வந்து வெப்ப உருமாற்றத்தின் மூலமாக இந்த
பாறைகள் வந்து உருவாகுது. எப்படி அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவியின் உட்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பாறை குழம்பு, புவியின் வந்து உட்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பாறை குழம்பு வந்து அந்த பாறை விரிசல்கள் அந்த பாறைக்குள்ள செல்லும் பொழுது அந்த பாறை குழம்பினுடைய வெப்பத்தினால் அந்த பாறை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதை தான் நம்ம என்ன சொல்றோம், வெப்ப உருமாற்றம் சொல்றோம். நல்லா கவனிங்க. வெப்ப உருமாற்றம்னா என்ன அப்படின்னா அந்த நல்லா கவனிங்க, பாறை குழம்பு புவியினுடைய ஆழமான பகுதியிலிருந்து மேலெழுக்கும் போது அந்த பாறை குழம்பு பாறையினுடைய விரிசல்களிலும் மற்றும் வந்து அதனுடைய இடுக்குகளிலும் சென்று பாறை குழம்பினுடைய வெப்பத்தின் காரணமாக அந்த பாறையினுடைய வடிவத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்ன சொல்றோம், வெப்ப உருமாற்றம் சொல்றோம். நல்லா கவனிங்க. மீண்டும் என்ன சொல்றோம், இது வெப்ப உருமாற்றம் அப்படின்னா புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பாறை குழம்பு அந்த பாறையில் உள்ள விரிசல்கள் மற்றும் அந்த பாறைக்குள் செல்லும் பொழுது அந்த பாறை குழம்பினுடைய வெப்பத்தின் காரணமாக அந்த பாறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை நம்ம என்ன சொல்றோம், வெப்ப உருமாற்றம் சொல்றோம். அடுத்து வந்து இயக்க உருமாற்றம். அதனால இயக்க உருமாற்றம் அப்படின்னு என்னன்னா, இயக்க உருமாற்றம்னா என்ன, அதே மாதிரி தான் அந்த புவியினுடைய ஆழமான பகுதியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பாறை குழம்பு அந்த பாறையில் உள்ள விரிசல்கள் மூலமாக அந்த பாறைக்குள் செல்லும் பொழுது அந்த பாறை குழம்பினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக அதனுடைய எடை அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பாறையில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், இயக்க உருமாற்றம் சொல்றோம். அதெல்லாம் மீண்டும் ஒரு கவனிங்க. இயக்க உருமாற்றம்னா என்னன்னா, அந்த ஆழமான பகுதியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பாறை குழம்பு பாறையில் உள்ள விரிசல்கள் மூலமாக உள்ளே சென்று அந்த பாறை குழம்பினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பாறையினுடைய வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் என்ன சொல்றோம், அந்த இயக்க உருமாற்றம் சொல்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய பாறைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த உருமாறிய பாறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகங்களாக இருக்கும் பண்புகள் பார்த்தோம்னா இந்த உருமாறிய பாறைகள் பண்புகள் பார்த்தோம்னா என்னுடைய பண்புகள் இந்த உருமாறியோட பண்புகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா படிகங்களாக இருக்கும். படிகங்கள்னா ஒரு பிளேட் மாதிரி ஒரு அந்த பாறையினுடைய அந்த விரிசல்களில் செல்வதால பாறையில் உள்ள விரிசல்கள் மூலமாக அந்த பாறைக்குள்ள செல்வதால அது எப்படி இருக்கும்னா அது ஒரு படிகங்களாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஒரு படிகங்களாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு படிகம் போன்ற காட்சி அளிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா படிகங்கள் மிகப்பெரிய அளவில் காணப்படும். ஒரு மிகப்பெரிய அளவிலான படிகங்கள் வந்து இதில் காணப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான படிகங்கள் காணப்படும். படிகம் வந்து பெரிய அளவிலான பெரிய அளவில் படிகங்கள் காணப்படும். இந்த என்னுடைய உருமாறிய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய அளவில் வந்து படிகங்கள் வந்து காணப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையோட விரிசல்களின் மூலமாக அந்த பாறை குழம்பு செல்வதால அங்கே வந்து என்ன அந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உருவாகுது. அந்த பாறை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு படிகங்கள் வடிவில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இயக்க உருமாற்றத்தின் மூலமாகவோ அல்லது வெப்ப உருமாற்றத்தின் மூலமாகவோ கூட என்ன உருவாகிக்கலாம். ஆனால் எப்படி இருக்கும்னா படிகங்கள் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மெல்லியதான எப்படின்னா ஒரு மெல்லியதான அமைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்திலும் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருமை நிறத்திலும் இது வந்து காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் இது வந்து வெண்மை நிறத்திலும் ஒரு புறம் வந்து கருமை நிறத்திலும் இது வந்து என்னுடைய நிறமானது காணப்படும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பண்புகள், முக்கியமான பண்புகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தீப்பாறைகளில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தீப்பாறைகளை என்ன பண்ணுது, இந்த உருமாறிய பாறைகள் வந்து தீப்பாறைகளை உருமாறிய பாறைகளாக மாற்றுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தீப்பாறைகளை இந்த தீப்பாறைகளை அப்படின்ற தீப்பாறைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருமாறிய பாறைகள் வந்து இந்த தீப்பாறைகளை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. உருமாறிய பாறைகள் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருமாறிய பாறைகள் வந்து இந்த தீப்பாறைகளில் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீப்பாறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
முதல்ல வந்து ஒரு இயக்க எப்படின்னா சொன்னோம்னா இயக்க உருமாற்றம் எப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் பாறை வந்து முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய பாறை வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அது எப்படி அப்படின்னா முதல்ல இயக்க உருமாற்றத்தினால தீப்பாறை வந்து உருமாறிய பாறை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அது எப்படின்னா இயக்க உருமாற்றம். இந்த இயக்க உருமாற்றத்தினால இந்த தீப்பாறைகளில் இந்த உருமாறிய பாறைகள் என்ன பண்ணுது, இயக்க உருமாற்றத்தினால அதில் இருக்கக்கூடிய கிரானைட் அப்படிங்கிற பாறை, நம்ம கிரானைட் பாறைகளும் அந்த கிரானைட் பாறையை வந்து கிரானைட் பாறையை வந்து நைஸாக மாற்றும். நைஸ் அப்படிங்கிற ஒரு பாறையாக மாற்றுது. அதில் பார்த்தீங்க இந்த இயக்க உருமாற்றத்தின் மூலமாக இந்த தீப்பாறை இருக்கு இல்லையா, இந்த தீப்பாறைகளில் ஒரு வகை தான் கிரானைட் பாறை. அந்த கிரானைட் பாறை என்னவாக மாற்றுது, நைஸாக மாற்றுது. நைஸ் என்ற பாறையாக மாற்றுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீப்பாறைகளில் இயக்க உருமாற்றத்தின் மூலமாக இந்த கிரானைட் பாறையை நைஸ் என்ற பாறையாக மாற்றுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்ப உருமாற்றம். இந்த வெப்ப உருமாற்றம் அப்படின்னு இது வந்து இந்த வெப்ப உருமாற்றம் கருங்கல் பாறைன்னு வந்துடும். இந்த கருங்கல் பாறை வந்து இந்த கருங்கல் பாறையை வந்து வெண்பாறையாக மாற்றுது. சரி, பலகை பாறையாக மாற்றுகிறது. நல்லா கவனிங்க. தீப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க உருமாற்றத்தினால கிரானைட் பாறையை நைஸ் பாறையாக மாற்றுது. இயக்க உருமாற்றத்தினால தீப்பாறைகளில் இயக்க உருமாற்றத்தினால கிரானைட் பாறையை நைஸ் பாறையாக மாற்றுது. அடுத்து வந்து வெப்ப உருமாற்றத்தில் இந்த கருங்கல் பாறையை பலகை பாறையாக மாற்றுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிவு பாறைகளையும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து வெப்ப உருமாற்றம். முதல்ல வந்து படிவு பாறைகள், அடுத்து படிவு பாறைகளில் இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப உருமாற்றத்தினால, அது வெப்ப உருமாற்றம். இந்த வெப்ப உருமாற்றத்தினால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மணற்பாறையை வந்து வெண்பாறையாக மாற்றுது. இந்த பாறை வெண்பாறையாக மாற்றுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாக்கல் ஒரு பாறை இருக்கும். நமக்கு வந்து தெரியும் படிவு பாறைகள். மாக்கல் பாறைகள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பலகை பாறையாக மாற்றுது. பலகை பாறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய பாறைகள் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா படிவு பாறைகளில் வெப்ப உருமாற்றத்தின் மூலமாக இந்த மணற்பாறையை வந்து வெண்பாறையாக மாற்றுது. அடுத்து வந்து மாக்கல் பாறையை வந்து பார்த்தீங்கன்னா பலகை பாறையாக மாற்றுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றத்தை வந்து இந்த உருமாறிய பாறை வந்து இந்த படிவு பாறைகளையும் தீப்பாறைகளையும் ஏற்படுத்துது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் சொல்லலாம், இப்போ வந்து தாஜ்மஹால் இருக்குல்ல, ஒரு துணுக்காக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் நமக்கு அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் இது வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறைகளால் ஆன ஒரு பளிங்கு கற்கள் செய்யப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்த பளிங்கு கற்கள் அந்த பளிங்கு கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறைகள் ஆனது. அந்த பளிங்கு கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறைகள் ஆனது. இந்த உருமாறிய பாறைகளால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பாறையின் சுழற்சி அப்படிங்கிறத பார்க்கணும். பாறை வந்து எவ்வாறு உருவாகிறது, பாறை வந்து எப்படி ஒரு சுழற்சி விதமாக எப்படி வந்து உருவாகிறது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும், பாறை சுழற்சி. இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம்னா பாறை சுழற்சி அப்படிங்கிற இப்போ பார்க்கணும். பாறை சுழற்சி. இப்போ வந்து பாறை சுழற்சி, பாறை வந்து எவ்வாறு வந்து ஒரு மாற்றம் பெறுகிறது, எவ்வாறு ஒரு பாறை வந்து பாறை வந்து உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பாறை வந்து உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல வந்து பாறை சுழற்சி. முதல்ல வந்து தீப்பாறை அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல தீப்பாறைகள். இந்த தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகிறது பார்த்தோம்.
தீப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பாறைக்குழம்பு அந்த புவியின் மேற்பகுதியிலோ அல்லது வந்து புவிக்குள்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாறைக்குழம்பு வந்து ஊடுருவி சென்றோ அல்லது வந்து புவி மேற்பரப்பில் வந்து வரக்கூடிய அந்த பாறைக்குழம்பு உருகி அது வந்து ஏதாவது பாறைகளாக மாறுகிறது. இவ்வாறு தான் வந்து தீப்பாறை உருவாகிறது பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறை வந்து புவிக்கு மேற்பகுதியிலும் உருவாகலாம் அந்த புவிக்குள்ளேயும் உருவாகலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிவு பாறைகள். இந்த படிவு பாறைகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த படிவு பாறைகள் எப்படி உருவாகிறது? படிவு பாறைகள் வந்து தீப்பாறைகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறைகள் அப்படிங்கும் தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் இந்த தீப்பாறைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படிவு பாறை எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா படிவு பாறை அடுத்தது பார்த்தீங்கன்னா படிவுப்பாறை. இந்த படிவுப்பாறை எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படிவுப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள் உருமாறிய பாறைகள் இவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிதைந்து உருவாகுவது தான் இந்த படிவுப்பாறை. இதெல்லாம் கவனிங்க. படிவுப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறையும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகிறது அப்படின்னா இந்த தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் அரிக்கப்பட்டு பின்பு வந்து கடத்தப்பட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா படியளிக்கப்படுகிறது. அந்த படியளிக்கப்பட்ட படிவுகள் இறுகி பாறையாக உருவாகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படிவுப்பாறை உருவாகின்ற விதம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகிறது அப்படின்னு நம்ம மேலும் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அடித்தல் காரணிகளான அந்த காற்று, நீர், பனியாறு இவையெல்லாம் வந்து அந்த தீப்பாறைகளையும் உருமாறிய பாறைகளையும் அழித்து அந்த படிவுகள் வந்து கடத்தப்பட்டு பின்பு வந்து ஒரு இடத்தில் படியளிக்கப்படுகிறது. அந்த படியளிக்கப்பட்ட அந்த படிவுகள் அந்த வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் அது வந்து இறுகி ஒரு பாறையாக உருவாகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிவுப்பாறைகள் என்ன பண்ணிடுவோம் படிவுப்பாறைகளாக உருவாகுதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய பாறைகள் இருக்குன்னா உருமாறிய பாறைகள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா இந்த உருமாறிய பாறைகள் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். இந்த உருமாறிய பாறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாறை இப்போ வந்து பாறைகள் இருக்குது. அந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான பகுதியில் வெளிவரக்கூடிய அந்த பாறைக்குழம்பு அந்த பாறைக்குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப்பாறைகள் மற்றும் அந்த படிவு பாறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிவு பாறைகளில் உள்ள வந்து ஒரு இடுக்குகள் மற்றும் விரிசல்கள் என்ன பண்ணுது அந்த பாறைக்குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரிசல்கள் நுழைந்து அந்த பாறைக்குழம்பினுடைய வெப்பத்தாலும் அந்த இயக்கத்தாலும் அந்த பாறை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நல்லா கவனியம். இந்த உருமாறிய பாறை எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீப்பாறைகளிலும் படிவு பாறைகளிலும் உள்ள விரிசல்கள் தீப்பாறைகளிலும் படிவு பாறைகளிலும் உள்ள விரிசல்கள் மூலமாக அந்த பாறைக்குழம்பு உள்ளே சென்று அந்த பாறைக்குழம்பினுடைய வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் அந்த பாறையினுடைய இயக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய பாறைகள் உருவாகிறது. இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான வந்து முறையான பாறை வந்து உருவாகி கொண்டு வருகிறது. இப்படிதான் வந்து இந்த பாறை வந்து உருவாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடிய பாறையினுடைய நன்மைகள் என்ன, பாறையினுடைய பயன்கள் என்ன, பாறைகள் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாறையின் சுழற்சி பார்த்தீங்கன்னா பாறைகளுடைய சுழற்சி எப்படி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள் மற்றும் படிவு பாறைகள் தான் உருமாறிய பாறைகள் உருவாகுது. அது மாதிரி இந்த உருமாறிய பாறைகள் என்ன பண்ணுது இந்த படிவு பாறைகள் வந்து என்ன பண்ணுது உருவாகிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பாறையின் பயன்கள். பாறை வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறையுடைய பயன்கள் இப்போ வந்து வரலாற்று காலம் தொட்டு இப்போ வந்து வரலாற்று காலங்கிறது தெரியும். அந்த வரலாற்றில் வந்து எழுத தொடங்கிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரலாற்று காலம் தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தி கொண்டுதான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கனிமங்கள் உலோகங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இயற்கை வளங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குது. நம்ம உதாரணத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த படிவு பாறைகளை தான் என்ன இருக்குன்னு சொல்லணும். படிவு பாறைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை வளமான எண்ணெய், நிலக்கரி, இயற்கை எரிவாயு இந்த மாதிரி வளங்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் இந்த மாதிரி கனிம வளங்கள் தான் உலோகங்கள் தான் இந்த தனிமங்கள் இதெல்லாம் வந்து பாறைகள் கிடைக்குது. இது வந்து வரலாற்று காலம் பற்றி நம்மளுக்கு மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
பயன்படுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு இயற்கை வளம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் அப்படிங்கிறது பல்வேறு கனிமங்களை கொண்டது. பல்வேறு கனிமங்கள் வந்து பாறைகள் இருக்குது. பாறைகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா திடநிலையிலும் இருக்கும், திரவ நிலையிலும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கனிமங்களை கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இயற்கை வளமாக இருக்குது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய ஒரு இயற்கை வளமாக இருக்குது. அப்போ வந்து இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமான பணிகளுக்கு பயன்படுகிறது. முதல்ல கட்டுமான பணி இது என்ன பண்ணுறோம், இந்த பாறைகள் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுகள் கட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு கட்டுவாங்க. ஒரு சில பகுதிகளில் வந்து வீடு கட்டுறதுக்கு கருங்கல் அறுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பாறையை அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாறைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து சிமெண்ட் தயாரிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் உற்பத்தி என்ன பண்ணுறாங்க, சுண்ணாம்புக்கல் சிமெண்ட் தயாரிப்பு வந்து சிமெண்ட் தயாரிப்பு. அடுத்து வந்து சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பாறை பயன்படுத்துகிறாங்க. இந்த பாறைக்குள்ள இருக்கிற அந்த கனிமம், அந்த சுண்ணாம்புகள் அவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த சிமெண்ட் தயாரிப்பதற்கு அந்த பாறை வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வருது, இந்த தங்கம், நவரத்தினங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கனிமங்கள் வந்து கிடைக்கும். சரி, தங்கம் நம்மளுக்கு வந்து என்னென்ன பயன்கள் வந்து இந்த பாறை பயன்படுது அப்படின்னா, தங்கம் வந்து இந்த பாறைகள் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாறைகள் தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்ணக்கட்டின்னு சொல்லுவோம். அந்த சாக்பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுண்ணக்கட்டி. அந்த சுண்ணக்கட்டி தயாரிப்பதற்கும் இந்த சுண்ணக்கட்டி தயாரிப்பதற்கும் என்ன பண்ணுறாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணக்கட்டி தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுத்துகிறாங்க. சுண்ணக்கட்டினா அந்த சுண்ணாம்பு சாக்பீஸ் சொல்ல முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணக்கட்டி தயாரிப்பதற்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த பாறைகள் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன காரணத்துக்காக இந்த பாறைகள் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூரை, இப்போ வந்து வீட்டின் கூரையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டின் கூரை, அந்த வீட்டின் கூரை செய்வதற்கும் வீட்டின் கூரை வந்து உருவாக்குவதற்கும் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய பாறைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி பயன்படுத்துகிறோம், இப்போ தங்கம் பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பல்வேறு வகையான அலங்கார பொருட்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு அலங்கார பொருட்களாக இருக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அணிகலன்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்முடைய அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான நம்முடைய பயன்படுத்த தேவையான பொருள்களாக இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு அலங்கார பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி பொருள் தயாரிப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பாறைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுக்காக இந்த பாறைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தரைப்பகுதிகள் வந்து தரைனா இந்த சாலைன்னு சொல்லலாம். சாலை உருவாக்கம். இப்போ சாலை உருவாக்கம் அப்படின்னா ஒரு சில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளை பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லூரிகளை பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாலைகள், 4 வழி சாலைகள், இந்த மாதிரி சாலைகளை பார்த்துருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலைகள் அமைப்பதற்கு, நடைபாதைகள் அமைப்பதற்கு, நம்ம தரைகள் அமைப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, கற்கள் வந்து பாறைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பெரிய பாலங்கள், கட்டுமானங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாறையை வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாறைகள் வந்து மிக முக்கியமான நமக்கு வந்து ஒரு பொருளாதார வளங்களாக இருக்குது. அப்போ வந்து இந்த பாறைகள் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய வளத்தையும் தீர்மானிக்கிறது. எப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு நாட்டினுடைய அந்த இயற்கை வளம் அப்படிங்கிறது வந்து இந்த இதையும் சார்ந்துதான் உள்ளது. அப்போ இதுவும் ஒரு இயற்கை வளம் தான். பாறைகள் அப்படிங்கிறது ஒரு இயற்கை வளம் தான். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அது
வந்து அதற்கான நெறிமுறைகளை வகுத்து கொடுப்பதால் மட்டும்தான் இதை நம்மளால் பாதுகாக்க முடியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்க சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, நமது ஒரு சில சமூக மீது அக்கறை இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு நம்முடைய பாறைகளுடைய நமது பகுதியில் உள்ள நம்ம நாட்டில் உள்ள பாறைகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டத்துக்கு புறம்பான முறையில் வெட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து பணம் ஈட்டி கொண்டு வராங்க. அது வந்து ஒரு தவறான காரியம் அப்படிங்கிறத உணரணும். அப்போ தான் என்ன ஆகும், நம்மளுடைய வளங்கள் வந்து நம்மளுக்கும் அந்த பயன் தரும், அதே மாதிரி நம்ம எதிர்கால சந்தேகங்களுக்கும் பயன் தரும். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பாறைகள் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் அந்த பாடத்தை வந்து நல்லா ஒரு ஆர்வமாக கற்றுருப்பீங்க, நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம அடுத்த பாடம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண் எவ்வாறு பாய்கிறது, மண்ணுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நன்றி மாணவர்களே.